ஹலோ ஜிகே ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஒன்று நிறைவேற்ற போகிறோம். என்னென்னா, தனியாக போய் படம் பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எப்பயும் நான் போய் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் தனியாக போய் பார்த்ததில்ல. இப்போ போய் நான் தனியாக பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு எனக்கும் தெரில அந்த ஃபீலு. காலையிலே ஒரு லெவலுக்கு ஒரு ஷோ இருக்குல்ல, மார்னிங் ஷோ, அந்த ஷோவே போகலான்னு தான் பிளான் போட்டேன். ஆனால் தூங்கி எந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சா. ஸோ அதனால் சரி 2:30 ஷோ ஒன்று இருக்குது. இங்கே பக்கத்துலேயே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஆஸ்கார் தேட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். போயிட்டு அப்படியே எப்படி மூவி இருக்குது, எப்படி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில. நீங்களாம் போயிருப்பீங்க தனியாக ஏதாச்சும் அங்கே எங்கே, உங்களுக்கு தெரியும். எனக்கு இது புதுசாக இருக்குது. எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போயிருக்கேன். இன்னும் யாருக்கும் தெரியாது, ஃப்ரெண்டுக்கும் தெரியாது நான் இன்றைக்கி படத்துக்கு போகிறேன்ட்டு. என்னென்ன படம் வந்திருக்குன்னா 2 படம் ஓகேவாக இருக்குது. அக்வாமேன் ஒன்று இருக்குது. அக்வாமேன் 3D அது இருக்குது. அதுக்கப்புறம் சலார் இருக்குது. எதுக்கு நாம் போகிறோன்ட்டா சலாருக்கு போகலான்ட்டு தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபைட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சலார் போகலான்ட்ருக்கேன். போயிட்டு எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு நானும் போயிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க, தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆச்சு. ஐயோ, நான் எதை வச்சுருக்காங்க? ஆஹா, 30,000 வரையா? ஓகே. நம்ம இப்போது கிளம்ப போகிறோம் நம்ம பைக்கில். என் பைக் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போது டைம் ஆயிடுச்சு, கூட தொடச்சிக்கலாம். நம்ம போயிட்டு ஏடிஎம் போயிட்டு அப்படியே அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஆஸ்கார் தேட்டர் கிளம்பிடலாம். இங்கேருந்து பக்கம்தான் தேட்டர். ஒரு 10 மினிட்ஸில் ஆஸ்கார் தேட்டர் போயிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக 2:06 தான் ஆகுது. 2:30க்கு தான் ஷோ. போயிட்டு நம்ம கண்டினியூ அப்படியே பண்ணுறேன். நான் அப்படியே போகிற வழியில் ஏடிஎம் வேறு எடுக்கணும். போகிற வழியில் அப்படியே ஏடிஎம் போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாம். நம்ம தேட்டருக்கே வந்தாச்சு. நம்ம ஏரியாவில் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா இது ஒரு தேட்டர் இருக்குது, கைலாஸ் பிரகாஷ். நாம் ஆஸ்கார் தானே போகிறோம். ஆஸ்கார் என்ன பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம தேட்டருக்கு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கிறது தான். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் போலயே. உள்ள செம கூட்டமாக தான் இருக்குது. பரவாயில்லையே, வெள்ளிக்கிழமையே கூட்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமையே செம கூட்டமாக இருக்குது. சரி, பார்க்கலாம் என்னான்ட்டு. ஆஹா, என்ன இது இன்னைக்கு இவ்வளோ கூட்டம்? சரி, நம்ம வண்டி அப்படியே பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காரலாம் தான். சலார் மூவிக்கோசரம் எவ்வளோ கூட்டமோ. வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே செம்ம கூட்டமாக இருக்க போகுது. சரி, நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். வண்டி இங்கே பார்க் பண்ணிடுவோம். இந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மூவிக்கு போகிறோம். டோக்கன் எடுத்தாச்சு. 20 rupees எடுத்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம். சரி, நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். வாங்க, நம்ம போயிட்டு சலார் மூவி பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சால் என்னால் உள்ளே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது. இன்டர்வல் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க, கண்டினியூஸாக சலார் மூவி ஸ்க்ரீன் 2ல் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன் 2 போயிட்டு வீடியோ ஃபஸ்ட். எனக்கு போயிட்டு டைம் ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு. படம் எப்படியும் 2:35க்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், படம் கரெக்டாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சவுண்டு கேட்குது. எப்படி வந்தாலும் நான் லேட் ஆகும். மூவி போட்டாங்க.
நான் உள்ளே போயிட்டு மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட இன்டர்வலில் வந்து பேசுகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சு எப்படி இருந்துச்சுன்னா, தனியாக வந்தது வந்து செம்மையாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வராமல் இப்போ தனியாக வந்தது வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கும்போது அந்த அக்கா வந்து அக்கா சென்ட்ரா கொடுங்கக்கா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. சரி சென்ட்ரா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தம்பி ஃபுல்லாக இருக்குது சென்ட்ரு இல்லை அப்படின்னோன்னா, அந்த அக்கா எப்படியோ பார்த்துட்டு இந்த தம்பி ஒரு டிக்கெட் இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரா கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது, கரெக்டாக வியூ வந்து கிடச்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு, தனியாக வர்றதும் செம்மையாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ரிலேட்டடாக இல்லை, கேஜிஎஃப் மாதிரியே ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது சார். அதனால் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இதுக்கு மேலே தான் எப்படி இருக்குன்னு தெரியும். சரி அதை நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. நம்ம இப்போ வந்து போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு திருப்பி நம்ம போய் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் எப்படிலாம் இருந்துச்சுன்ட்டு. மூவி போட்டாங்க, அப்படியே செகண்ட் ஹாஃப் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு மூவி. படம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்பா செகண்ட் ஹாஃபு வெறித்தனம் அப்படி இருக்குது. அப்படியே அப்படியே எல்லாமே அப்படியே பறக்குது. அந்த மாதிரி அப்படியே பூஸ் பொம்மான சீன்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன் படத்தை எப்படி இருக்குன்ட்டு, நான் படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படியே போகும்போது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா அப்படியே கொஞ்சம் லேக் மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்பா அப்படியே கூஸ் பம் மாதிரி ஒவ்வொரு சீனும் அந்த கூஸ் பம் வரத்துக்கோசரமே ஒவ்வொரு சீனை மேக் பண்ணுற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு பாட்டு வேறு இருக்காமா, சூப்பராக இருக்கு. ஆனால் என்னன்னா கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்குது. இப்போது கேஜிஎஃப் எப்படி இருக்கும் அதே மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த ஃபீல் வருது. இப்போ பார்த்தோன்னா அந்த கேஜிஎஃப் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியே ஒரு காளியம்மன் சீன் வருது. காளியம்மன் அந்த அந்த இது கழுத்தை வெட்டுற அந்த மாதிரி ஒரு அந்த இது சீன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சீன்லாம் இதுலேயே வருது. அப்பா ஒவ்வொரு சீன்லாம் இருக்கும் அப்படியே அப்படியே வேற லெவல் ஃபீல் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியோ நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னா வந்து அது ஒரு ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் தான் ஜாலி. தனியாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படின்னா அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ நம்ம பாட்டுக்கு தனியாக வந்துட்டு தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தனியாக போய் உக்காந்துட்டு அப்படி இருக்குது. மூவி மட்டும் ஆனால் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நம்ம அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. எப்படியோ நம்ம பக்கெட் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒன்று. இப்போ வந்து மூவி பற்றி சொல்லணுன்னா, மூவி வந்து லைக் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஃபைட்டு அந்த கேஜிஎஃப் மாதிரியே கேஜிஎஃப் 1, 2லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த இதையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லைக் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து செம்மையான சீன்லாம் நிறையா இருக்குது. அப்படி இந்த கூஸ் பம்லாம் வரும்ல, அந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு நானே கை தட்டினேன். நானும் அவ்வளோவா கை தட்ட மாட்டேன், நானே வந்து கை தட்டிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. லைக் வந்து சூப்பராக இருந்துச்சு மூவி. அந்த மூவி வந்து ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். நீங்களும் வந்து போய் பாருங்கள். நீங்கள் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த பிளட்டு தெரிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. சரி கைஸ், இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கும் போட்டுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு vlog எடுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.